திறன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேட்கிறதா என் குரல் அப்படின்ட்டு 10th தமிழ்ல இருக்கக்கூடிய உரைநடைக்கான ஃபுல் ஷார்ட்கட்ட தான் இந்த வீடியோக்குள்ள நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெசனே எதை பத்தி கொடுத்திருப்பாங்கன்னா, காற்றை பத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? காற்றை பத்தி எந்தெந்த ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி இந்த லெசன் ஃபுல்லாமே அதுதான். இந்த நிறைய பாடல் வரிகள்லாம் வரும். அதுக்கான ஷார்ட்கட்டோட பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தொல்காப்பியர் வந்து பார்த்தோன்னா, உலகம் என்பது வந்து பார்த்தோன்னா, ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். ஓகேவா? ஐம்பூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்ற அதெல்லாம் வருது இல்லையா? இந்த ஐம்பூதங்கள் ஆனது தான் உலகம் அப்படின்ட்டு யாரு சொல்றாங்கன்னா, தொல்காப்பியர் சொல்றாராம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, உலகத்துல இருக்கிற ஐம்பூதம் கூட காப்பி குடிக்குமா? உலகத்துல இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் எல்லாமே என்ன பண்ணுமா? காப்பி குடிக்குமா? காப்பினா தொல்காப்பியர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லைன் பாருங்க. அதுக்கு அடுத்தது திருமூலர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. திருமூலர் வந்து பார்த்தோன்னா, அவர் ஏற்றின திருமந்திரத்துல மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இவர் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு திருமந்திரத்துல, மூச்சு பயிற்சி செய்யறோம் இல்லையா? மூச்சு பயிற்சி செய்யறதுதான் வந்து பார்த்தோன்னா, உடல் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இந்த திருமூலருக்கு பதிலா மூலம்னு மாத்திங்க. பைல்ஸ் வரும் இல்லையா? பைல்ஸ் அத வந்து மூலம். ஓகேவா? அதான் ஷார்ட்கட். மூலம் வந்துருச்சுன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க மந்திரம் சொல்லி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். மூலம் வந்துடுச்சுன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க மந்திரம் சொல்லி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது பாருங்க, பிற்கால ஔவையார்னு ஒருத்தர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய குரல்ல வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்துல வந்து பார்த்தோன்னா, இந்த கீழ்கண்ட இது சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்ட்டு அந்த பிற்கால ஔவையார் வந்து பார்த்தோன்னா, வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. இது காற்றை பத்தி. ஓகேவா? அதாவது அந்த காற்றை வந்து பார்த்தோன்னா, சரியா நம்ம இது பண்ணா நம்மளுக்கு ஆயுள் வந்து பார்த்தோன்னா கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ஔவையார்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம இது கதைகள்லாம் பாட்டு பாடுவாங்க, அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க வாயாலே ஷார்ட்கட் என்னன்னா, அவங்க வாயாலே வழக்கமா பாட்டு பாடி பாடி பாடியே அவங்களுக்கு ஆயுள் வந்து பார்த்தோன்னா பெருக்கம் ஆயிடுச்சு. ஔவைக்கு வந்து பார்த்தோன்னா, வாயால அவங்க வந்து பார்த்தோன்னா வழக்கமா பாடல்கள்லாம் அதிகமா பாடி பாடியே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆயுள் வந்து பார்த்தோன்னா பெருக்கம் ஆயிடுச்சு ஔவையாருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த இது பாருங்க, 4 திசையிலும் வந்து பார்த்தோன்னா, காற்ற வந்து பார்த்தோன்னா எவ்வாறு அழைக்கிறாங்க? 4 திசையிலும் இருந்து வீசக்கூடிய காற்ற வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு காற்று பேர் சொல்றாங்க. அதை எப்படி எப்படி அழைப்பாங்கன்னு இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிழக்கு திசையை பத்தி குடுத்திருக்காங்க பாருங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு திசைக்கே வேறு பெயர் இருக்காம். கிழக்கு என்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா, குணக்கு அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்காம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, கீழே விழாத வாழணும்னா குணம் நல்லா இருந்தாதான் வாழ முடியும். கீழே விழாத வாழ முடியும். ஓகேவா? கீழே விழாத நீ வாழணும்னா உன்னுடைய குணம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது கிழக்கிலிருந்து வீசும்போது காற்று வந்து பார்த்தோன்னா கிழக்குல இருந்து வீசுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா கொண்டல்னு சொல்லுவாங்களாம். கிழக்குல இருந்து வீசுற காத்த கொண்டல்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தோன்னா, பூமிக்கு கீழக்க தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. அது ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஆனா வந்து பார்த்தோன்னா, நீங்க ஷார்ட்கட்டுக்காக அப்படி ஞாபகம் வச்சுங்க. கொண்டைக்கடலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பார்த்தோன்னா, பூமிக்கு கீழ இருந்து கிடைக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் லைன் பாருங்க. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வர்றதுனால இத வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லுவாங்களாம்? மழைக்காற்றுன்னும் சொல்லுவாங்களாம். கொண்டல்னு சொல்லுவாங்க. க ம கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வர்றதுனால இத மழை காற்றுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். கொண்ட கடலைய எப்படி புடுங்க முடியுமா கீழ இருந்து? மழை வந்தாதான், மழை காற்று அடிச்சாதான் அந்த கொண்ட கடலைய எடுக்க முடியுமா கீழ இருந்து. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, மேற்கு திசையை பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் ஒன்று. மேற்கு என்ற திசைக்கு வந்து பார்த்தோன்னா, குடக்கு என்னும் பெயரும் ஒன்றாம். இந்த மேற்கு திசையிலிருந்து வீசுகின்ற காற்றை வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, கோடை காற்று அப்படின்ட்டு சொல்றாங்க. கோடை காற்று அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, கோடை காலத்துல நம்ம மேல வெயில் விழாது இருக்கணும்னா கொடைய பிடிச்சிட்டு போகணும். ஓகேவா? கோடை காலத்துல. ஓகேவா? கோடைனா கோடை காலத்துல
மேற்குனா நம்ம மேல வெயில் விழாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கொடை பிடிச்சிட்டு போகணும். குடக்குனா கொடை பிடிச்சிட்டு போகணும். ஓகேவா? கோடை காத்து எப்படி இருக்கும்? வறண்ட நிலைப்பகுதியில் இருந்து வீசுவதால் அது வந்து கோடை காற்றுனா வெப்ப காற்று தானே? அததான் சொல்றாங்க. கோடை காற்றுனா வெப்ப காற்று. அது ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகேவா? வடக்கு என்பது வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டாம். இது வட, வாடை இது இருக்கு ரைமிங்கா இருக்கு. இது வச்சு போட்டுடலாம். இது பாருங்க வடக்குல இருந்து வீசும்போது என்னன்னு சொல்றாங்களாம்? வடக்கில் இருந்து வீசப்போது வாடை காற்றுன்னு சொல்றாங்களாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பகுதியில் இருந்து வீசுறதுனால மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் நான் அழைக்கப்படுகின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்களாம்? ஊதை காற்றுன்னு சொல்லுவாங்களாம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா வடக்குல இருந்து தானே வீசுது. வடக்குல இருந்து பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால ஊதை காற்றுன. இது வடைய வந்து பார்த்தீங்கன்னா வடை வந்து ஊசி போய் வடை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? ஊசி போயிடும். ஓகேவா? இந்த ஊதைக்கு பதிலா ஊசி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊசி போயிடும். வடை வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போயிடும். அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கில் இருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று. தென் தெற்கு தென்றல் அப்படின்னு வந்துச்சா ரைமிங்கா வந்துச்சா அது வச்சு போட்டலாம். அதுக்கு அடுத்தது இலக்கியத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க காற்றை பத்தி பார்த்தோம்னா இலக்கியத்துல யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்ட்டு. ஓகேவா? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. இதுக்கான ஷார்ட்கட்டை பாருங்க. நான் ஹைலைட் பண்ணிக்கிற கீவேர்டு மட்டும் பாருங்க. இந்த சிலப்பதிகாரத்துக்கு பதிலா காரம். ஓகேவா? சிலப்பதிகாரம் இருக்கா? காரம் மட்டும் அந்த வேர்டை மட்டும் லிங்க் பண்ணிக்கலாம். இதுல நான் ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட்டை மட்டும் பாருங்க. வண்டு வந்து பார்த்தோன்னா பூக்கள் மேல உட்காராத இருக்கணும்னா என்ன பண்ணு? அந்த பூக்கள் மேல காரத்தை தடவிடு. வண்டு வந்து பார்த்தோன்னா பூக்கள் மேல உட்காராத இருக்கணும்னா என்ன பண்ணு? அந்த பூக்கள் மேல காரத்தை தடவிடு. அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. பலப்பட்டை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்துல பெண்ணொருத்தி வந்து பார்த்தோன்னா பாடினதா இந்த லைனு கொடுத்துருக்காங்க பாருங்க. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பெருந்து செந்தமிழின் பின்னூத்தி தென்றலே அப்படின்ட்டு பாடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நூலுக்கும் ஆசிரியருக்கும் ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். பல பட்டையை அடிச்சிட்டு இந்த கிரி பத்மகிரின்னு இருக்கா அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பத்மா வந்து பார்த்தோன்னா கிரிவலம் வரா. எப்படின்னா பல பட்டையை அடிச்சு பத்மா வந்து பார்த்தோன்னா கிரிவலம் வர்றா. ஓகேவா? பல பட்டைனா பல பட்டை சொக்கநாத புலவர். பத்மா வந்து கிரி வரானா பத்மகிரிநாத தென்றல் விடு தூது அந்த சிற்றிலக்கிய நூல். ஓகேவா? தூது நூல். அதுக்கு அடுத்தது இந்த நூலையும் இந்த பாடல் வரிகளையும் லிங்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த பல பட்டை அடிச்சுக்கிட்டு பத்மான்ற பொண்ணு கிரிவலம் வரால எங்க கிரிவலம் வரா? தன் பொருணை அப்படின்ற ஒரு நதிக்கு நதிய கிரிவலம் வரா. தன் பொருணைன்ற ஒரு நதியை வந்து பார்த்தோன்னா பத்மான்ற பொண்ணு கிரிவலம் வரா பல பட்டையை அடிச்சுட்டு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். இது ஃபுல்லாமே ஓவரா. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இது யார் இயற்றினாங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா இயற்றிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா இந்த நான் ஹைலைட் பண்ணிக்கிற கீவேர்டை மட்டும் பாருங்க. நதி தலை சீவின்னு இருக்கா? இது ரெண்டும் மட்டும் பாருங்க. கண்ணதாசன் இது ஏற்றவர் கண்ணதாசன். கண்ணம்னு ஞாபகம் வச்சுங்க. கண்ணம். ஓகேவா? ரெண்டு சைடு கண்ணம் இருக்கு இல்லையா? அந்த கண்ணம். ஓகேவா? நதியில பார்த்து தலை சீவுறான். அப்படியே கண்ணால ஓகேவா? கண்ணு ஞாபகம் வச்சு. ஆமா கண்ணு. கண்ணதாசன்னா கண்ணு ஞாபகம் வச்சுங்க. நதியில கண்ணால பார்த்து தலை சீவுறான். அவ்வளவுதான் ஷார்ட்கட்டே. ஓவரா இந்த லைன். இந்த பாடல் வரிகளை பாருங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இந்த பாடல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு. புறநானூறுக்கு நான் எப்படி ஷார்ட்கட் சொல்லணும்? புறம்னா வெளியே. ஓகேவா? புறம்னா வெளியே. அப்போ புறத்தேன்னு சொல்லுவோம். புறத்தேனா வெளியில மீனிங் வச்சு நான் ஷார்ட்கட்டை சொல்லுவேன். இதே அகநானூறுன்னு வந்துச்சுன்னா உள்ள. அகம்னா உள்ள இல்லையா? அப்போ உள்ள வச்சு ஷார்ட்கட் சொல்லுவேன். இது புறம்ன்றதுனால வெளியன்னு நான் இது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. நாவாய் ஓட்டின்னு இருக்கா? நாவாய்னா கப்பல். ஓகே கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை வந்து பார்த்தோன்னா ஓட்டிட்டு போறாங்க. எப்படி ஓட்டிட்டு போவாங்க? புறத்தே தான் ஓட்டிட்டு போக முடியும். உள்ளே ஓட்டிட்டு எங்கன்னா உள்ளே ஓட்ட முடியும் இல்ல. புறத்தே வெளியில தான் ஓட்டிட்டு போக முடியும். ஓகேவா?
தொழில் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னா என்ன பண்ணோம், புறத்தே போய் தான் தொழில்லாம் செய்ய முடியும். ஓகேவா? அப்படி இல்ல நாவாய் ஓட்டுற தொழில்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 லைன் சேர்த்தே ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நாவாய் ஓட்டுற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, புறத்தே போய் தான் செய்ய முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யானை கால்லாம் வீட்டு உள்ள வரக்கூடாது. புறத்தே தான் இருக்கணும். யானை கால்லாம் வீட்டு உள்ள வந்தா என்ன ஆயிடும்? வீடு வந்து சேதமாயிடும். ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புறத்தே தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த பாடல் வரிகளை இயற்றினவங்கள பத்தி குடுத்திருப்பாங்க பாருங்க. அத பார்க்கலாம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து சங்ககால பெண்பாற் புலவர் வெண்ணி கோயத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா, வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது அந்த காற்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதாவது என்னன்னா, கரிகால் பெருவளத்தன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சங்ககால பெண்பாற் புலவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்ணி கோயத்தியார்ன்றவங்க அந்த பாடல் மூலியமா அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. அதிலே கரிகால் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? அது வந்து கரிகால்ன்றது இந்த கரிகால் பெருவளத்தன தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? இது ஷார்ட்கட் என்னன்னா, கரிகால் பெருவளத்தன புகழ்ந்தவர் யாருன்னு கேட்பாங்க. வெண்ணி கோயத்தியரா? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, கால்ல வந்து பார்த்தோன்னா, வெந்நீர் ஊத்துனா அது என்ன ஆயிடுச்சு? கரிகாலா ஆயிடுச்சு. கால்ல வந்து பார்த்தோன்னா, வெந்நீர் ஊத்துனா அது என்ன ஆகும்? கரிகாலா ஆயிடும். ஓகேவா? இந்த பாக்ஸ் ஒண்ணு பாருங்க. இப்பாலஸ் பருவக்காற்ற பத்தி குடுத்திருப்பாங்க. கிபி முதல் நூற்றாண்டுல வந்து பார்த்தோன்னா, இப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட ஒரு கிரேக்க மாலுமி வந்து பார்த்தோன்னா, பருவக்காற்றின் உதவினால நடுக்கடல் வழியே முசிறி துறைமுகத்துக்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழிய வந்து பார்த்தோன்னா, இந்த ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமி வந்து பார்த்தோன்னா, முசிறிக்கு வந்து பார்த்தோன்னா, நேரா வரக்கூடிய ஒரு கடல் வழிய வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வந்து பார்த்தோன்னா, முதல் யவன கப்பல் விரைவாகவும், வேகமாகவும் சேர நாட்டுக்கு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தன. அதாவது இந்த இவர் கண்டுபிடிச்ச ஹிப்பாலஸ் கண்டுபிடிச்ச அ வழி இருக்கு இல்லையா? இந்த வழியில தான் வந்து பார்த்தோன்னா, யவனர்கள் வந்து பார்த்தோன்னா, யவனர்களுடைய கப்பல் வந்து பார்த்தோன்னா, விரைவாகவும் வருது, அதிகமாகவும் சேர நாட்டுல இருக்கக்கூடிய முசிறி துறைமுகத்துக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த பருவ காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார். அந்த யவனர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தோன்னா, அந்த பருவ காற்றை கண்டுபிடிச்ச கிரேக்க மாலுமியான ஹிப்பாலஸ் இருக்காரு இல்லையா? அவங்களுடைய பெயரே அதுக்கு சூட்டிடுறாங்களாம். ஹிப்பாலஸ் பருவ காற்றின் வழியில் யவனர் கடல் வணிகம் பெருகிற்று. அந்த கடல் வழியில அந்த இவர் கண்டுபிடிச்ச கடல் வழியில வந்து பார்த்தோன்னா, யவனர்களுடைய கடல் வணிகம் வந்து பார்த்தோன்னா பெருகி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது சும்மா ஞாபகம் வச்சுங்க. இந்த லைன் பாருங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை வந்து பார்த்தோன்னா, தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் நம்மளுக்கு பெய்யுது. ஓகேவா? அதாவது ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் என்ன காலம்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணும்னா வடகிழக்கு பருவக்காற்று காலங்கள். ஓகேவா? இதுல இந்தியாவுக்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவு வந்து பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்று தான் தருது. ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு 2 இருக்கு. 2 காற்று வருது. ஓகே. ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வருது. இதுல வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவு தென்மேற்கு பருவக்காற்று தான் தருது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. அதுக்கு அடுத்தது வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தாழ்ந்து புயலாய் மாறி புறப்படுகின்றன. வடகிழக்கு பருவ காலங்கள்ல என்ன ஆகுதுன்னா தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி அதுக்கப்புறம் புறப்படுதான். அத வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அது கொடுத்திருக்காங்க பாருங்க. வலிமிகின் வலி இல்லை. இது வந்து பார்த்தோன்னா புறநானூறுல ஐயூர் முடவனார் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டிருக்காரு. வலிமிகின் வலி இல்லை அப்படின்ட்டு புறநானூறுல ஐயூர் முடவனார் வந்து பார்த்தோன்னா சிறப்பித்துள்ளார். ஓகேவா? முடவனாருன்றது முட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. நம்ம கால் முட்டி இருக்கு இல்லையா? இந்த முட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? புறம்னா என்ன சொன்னா புறத்தே வெளின்னு சொன்னா அது ஞாபகம் வச்சுங்க. இந்த கடைசியா வலி இல்லை அது மட்டும் அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. முட்டி கால்ல வலி உனக்கு இல்லாத இருக்கணும்னா புறத்தே போயிட்டு நீ வாக்கிங் போயிட்டு வா. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். முட்டி கால்ல முட்டி கால்னா ஐயூர் முடவனாரா? முட்டி கால்ல உனக்கு வலி இல்லாத இருக்கணும்னா புறத்தே போயிட்டு நீ வாக்கிங் போயிட்டு வா. உனக்கு வந்து பார்த்தோன்னா உனக்கு முட்டி வலி எதுவுமே வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க மதுரை இளநாகனார் என்று புறநானூறுல என்ன சொல்லியிருக்காருன்னா
கடுங்காற்று அடிக்கும் போது மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ட்டு காற்றுடைய வேகத்தை பற்றி இந்த மதுரை இளநாகனார் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். கடும் காற்று வெளியே புறத்தே போகும்போது அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும், இளநாகம் சின்ன சின்ன நாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுமா, கொட்டிடுமா. கடுங்காற்று அடிக்கும் போது நீ புறத்தே வெளியில எங்கன்னா போனோம்னா என்ன பண்ணும், இளநாகம் வந்து உன் காலில் கொட்டிடும். ஓகேவா, அவ்வளவுதான் ஷார்ட்கட். அதுக்கு காற்றாலைகள் இருக்கு இல்லையா, காற்றாலைகள் மூலமா மின் உற்பத்தி செய்யறோம் இல்லையா. இந்த மின் உற்பத்தியில வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 5ஆம் இடத்துல இருக்குது. உலகத்திலே வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா காற்றாலை மின் உற்பத்தியில எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னா 5ஆவது இடத்துல இருக்குதான். இதுல இந்தியாவுல வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா காற்றாலை மின் உற்பத்தியில முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவுல தமிழகம் வந்து பார்த்தோன்னா காற்றாலை மின் உற்பத்தியில முதலிடம் பிடிச்சிருக்கு. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, மின் உற்பத்தி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம், இந்தியாவுக்கே நம்மளுக்கு அனுப்பணும்னா என்ன பண்ணோம், 5க்கு 5. அப்போ 5 ஸ்பீட்ல இது பண்ணோம். இதே தமிழகத்துக்கு மட்டும் வேணும்னா ஒரே ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் வேணும். அதுக்காக வந்து என்ன பண்ணோம், நீ ஒரு ஸ்பீட்ல ஓடினாலே போதும். இதே இந்தியா ஃபுல்லானா 5 ஸ்பீட்ல ஓடுற மாதிரி நீ மின் உற்பத்தி கொடுக்கணும். இதே தமிழகம் மட்டும்னா ஒரு ஸ்பீடு ஓடினாலே போதும். சும்மா ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இதெல்லாம் கேட்பாங்க. உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள்ல 2ஆம் இடம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு தான் தராங்க. உலகத்திலே அதிக அளவு காற்றை மாசுபடுத்துகிற நாடுகள்ல 2ஆம் இடம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு தான் இருக்குது. இதுக்கான இது என்னன்னா, மாசுன்னு இருக்கா, அப்ப 2 எழுத்து வருதா, அப்ப 2ஆம் இடம். ஓகேவா, இது பாருங்க, இந்த லைன் சும்மா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சென்டிமெண்டல் லைன். நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் நான்னா யாரு, காற்ற சொல்றாங்க, காற்று இல்லாத 5 நிமிடம் கூட உங்களால உயிர் வாழ முடியாது. இந்தியாவுல வந்து பார்த்தோன்னா மிகுந்த உயிரிழப்புகள் அதிகமா தரக்கூடிய காரணங்கள்ல 5ஆம் இடம் பெறுவது எதுனா காற்று மாசுபாடுதான். காற்று மாசுபாடுறதுனால தான் வந்து பார்த்தோன்னா அதிகமான உயிரிழப்பு தருதான். அதுல 5ஆம் இடம் பிடிக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த காற்று மாசுபடுறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது பாருங்க. காற்று மாசுபடுவதனால் என்ன ஆகுது, குழந்தைகளுடைய மூளை வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா குறைவதாக யார் சொல்றாங்கன்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நீதியம் தெரிவித்துள்ளது. ஓகேவா, இந்த லைன் வந்து நோட் பண்ணீங்க. எது வந்து பார்த்தோன்னா எந்த நிதியம் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா பாதிக்குது காற்று மாசுபாட்டுனால அப்படின்ட்டு கேட்பாங்க. சிறுவர் நிதியம், யூனிசெஃப். ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, யூனிசெஃப்ன்ற ஒரு இது சொல்லுது என்ன, அது காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா பாதிக்குது அப்படின்ட்டு. இது பாருங்க, அதாவது குளோரோஃபுரோ கார்பன் எனும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலியவற்றை உருவாக்கினார்களே. அதாவது இந்த குளிர்பதன பெட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து பார்த்தோன்னா நம்ம குளோரோ கார்பன்ற ஒரு நச்சுக்காற்று தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திட்டு வரோம். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை வந்து பார்த்தோன்னா ஓட்ட போடுது. அந்த நச்சுக்காற்று குளோரோஃபுரோ கார்பன்றது ஓசோன் படலத்தை ஓட்ட போடுறதுனால அந்த குளோரோஃபுரோ கார்பன் வந்து பார்த்தோன்னா ஓசோன் படலத்துல ஓட்ட போடுறதுனால என்ன பண்றோம், அந்த இது குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு நச்சுக்காற்றை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துறாங்க. அது என்னதுன்னா வேற ஒரு காற்று, அது என்னன்னா ஹைட்ரோ கார்பன். ஓகேவா, குளோரோ கார்பனுக்கு பதிலா ஹைட்ரோ கார்பன். ஏன்னா அதை விட அது ஓசோன் படலத்தை ஓட்ட போடுறதுனால அதுக்கு பதிலா ஹைட்ரோ கார்பனை பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்மளுடைய நடவடிக்கைகளால என்ன பண்ணுதுன்னா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை வந்து பார்த்தோன்னா மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுறதுனால என்ன ஆகுதுன்னா அமில மழை பெய்யுதான். அதாவது கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் மழை பெய்யும் போது நீர்ல கரைஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகும்னா அமில மழையா மாறிடுமா. இதோ ஒரு இது தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைந்துவிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓசோன் படலத்தை வந்து பார்த்தோன்னா குளோரோ கார்பன்றது வந்து பார்த்தோன்னா அழிக்குது அப்படின்ட்டு. இது எவ்வளவு அழிக்குதான், ஒரே ஒரு
குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து பார்த்தோன்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறை சிதைக்குதா. அப்ப அது எவ்வளவு டேஞ்சர்னு பாத்துங்க. ஜூன் 15 வந்து பார்த்தோன்னா உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூன் 15 வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, உலகத்துல நீ காற்று வாங்கன்னா என்ன பண்ணும்? சூன். ஜூனுக்கு பதிலா சூன். சூன் சுதந்திரம் வாங்கு. உலகத்துல நீ காற்று வாங்கன்னா சூன் சுதந்திரம் வாங்கு. சுதந்திரம்னா 15, ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த பின் வருத்தங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து பார்த்தோன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தின்றவர் வந்து பார்த்தோன்னா பாடல்கள் ஏற்றிருக்கிறாரு. இந்த பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். இத பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. மென்துகிலாய் உடல் வருட விட்டுட்டனா பின்னாடி வருத்தப்படணும். மென்துகிலாய் உடல் வருட விட்டுட்டுனா பின்னாடி வருத்தப்படணும். இது ஆசிரியர்கள் லிங்க் பண்ணீங்க. மென்துகிலாய் உடல் வருடி போச்சுன்னா அது முத்தி போச்சுன்னா என்ன? மூர்த்தினா முத்தி போச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? முத்தி போயிடுச்சுன்னா பின் வருத்தங்கள், ஓகேவா? பின் வருத்தங்களை வச்சுதான் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். பின் வருத்தங்கள்லாம் என்னது? முத்தி போச்சுன்னா பின்னாடி வருத்தம் தான் உனக்கு அப்படின்றது நீங்க அதே லிங்க் பண்ணிக்கங்க, ஓகேவா? பின் வருத்தங்களை வச்சு நான் இது எல்லாத்தையும் சொல்றேன். மனம் வருடி மனம் வருடி மனம் வருடி பின்னாடி நம்ம வருத்தப்பட தேவையில்லை எதுக்கும், ஓகேவா? பணக்கவலை, குழப்பம் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பின்னாடி நம்ம வருத்தப்படணும், ஓகேவா? உன்னை பாடாது இருந்து விட்டேன் அப்படின்ட்டு நம்ம பின்னாடி வருத்தப்பட தேவையில்ல, ஓகேவா? ஷார்ட்கட், சும்மா ஒரு ஷார்ட்கட். பின் வருத்தங்கள்னா வா மூர்த்தி அப்படின்ட்டு இது. அதுக்கடுத்தது பாருங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்க. தாய்லாந்து மன்னரின் முடிச்சுட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்ட்டு தனிநாயக அடிகள் வந்து பார்த்தோன்னா ஒன்றே குலம் அப்படின்ற ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதாவது தாய்லாந்து மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா முடிச்சுடுவாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு நூல்கள்ல இருந்து பாடல்களை பாடுறாங்களாம். திருவெம்பாவை திருப்பாவை அப்படின்ற 2 நூல்கள்ல இருந்து பாடல்களை பாடுறாங்க அப்படின்ட்டு தனிநாயக அடிகள் வந்து பார்த்தோன்னா சொல்றாராம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, வெம்பி 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 குழந்தை. இந்த திருவெம்பாவைனா வெம்பி வெம்பின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வெம்பி வெம்பி குழந்தை அழுவும் இல்லையா? அதான் வெம்பி வெம்பி குழந்தை அழுதுச்சுன்னா தாய் வந்து பார்த்தோன்னா தாய்லாந்தா, இப்ப தாய் வந்து பார்த்தோன்னா தனியே கூட்டிட்டு போய் பாவைனா இந்த பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா? பொம்மைகள்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. அதாவது வெம்பி வெம்பி குழந்தை வந்து பார்த்தோன்னா வெம்பி வெம்பி அழுதுச்சுன்னா தனியே கூட்டிட்டு போய் தனிநாயக அடிகள், ஓகேவா? தனியே கூட்டிட்டு போய் தாய் வந்து பார்த்தோன்னா பாவை கொடுப்பாங்களாம். பாவைனா பொம்மை, திருப்பாவை, ஓகேவா? அவ்வளவுதான் ஷார்ட்கட். இந்த லைன் பாருங்க. 17ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தோன்னா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இன்றும் உலக விந்தையை திகழும் தாஜ்மஹால். தாஜ்மஹால் வந்து பார்த்தோன்னா எப்படி கட்டிருக்காங்க? 17ஆம் நூற்றாண்டுல வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டிருக்காங்க. இன்றளவும் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி காட்சியளிப்பதன் காரணங்களையும் தீர்வுகளையும் நம்ம கிளாஸ்ல வந்து இது பண்ண சொல்றாங்க, ஓகேவா? இதோட இந்த லெசன் ஓவர். இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப் இருக்கு, ஷார்ட்கட்ஸ் யூடியூப் இருக்குன்னு சொல்லுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸை. தேங்க்யூ.